லாஸ்ட்டாக போட்ட ஹார்வெஸ்டிங் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான ஹார்வெஸ்ட் இருக்குன்னு. அது வேறு யாரும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க முட்டைக்கோஸ் சார் தான். நீங்கள் யாராச்சும் கார்டனிங்கில் பிகினர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த முட்டைக்கோஸை வளர்க்கலாங்க. நர்சரி ட்ரீல ஒரே ஒரு விதை போட்டு அது கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வளர்ந்ததுக்கப்புறமா 12x12 க்ரோ பேக்கில் ரீபாட் பண்ணி வச்சேன். ரொம்ப பொறுமையாக அழகாக அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துருச்சு. எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். இந்த கத்திரிக்காய் அவரைக்காலையெல்லாம் பூச்சி வராமல் இருக்கணும்னு வேப்பெண்ணெய் ஊற்றுவேன். ஃப்ளார்ஸ் நிறையா வைக்கணும், வச்ச ஃப்ளார்ஸ் விழுகாமல் இருக்கணும்னு மீனமிலும் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியான்னு இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருப்பேன். ஆனால் இந்த முட்டைக்கோஸை பொறுத்த வரைக்கும் லிட்ரலி 0 காஸ்ட்டுங்க. மெயின்டெனன்ஸே இல்லாமல் இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. காலிஃப்ளவர் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ மேல். சீட் போட்டதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் டோட்டலாக 3 மாதம் எடுத்திருக்கு. அந்த இலையெல்லாம் பிக்கவே மனசு வரல. உங்களுக்கு யாராச்சும் அந்த இலையெல்லாம் வச்சு வேறு ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வளர்ந்தது டேஸ்ட் வைஸ் சொல்லவா வேணும்.